மாற்றத்தின் குரல். நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சி பண்றீங்களா? எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீங்க நினைச்சது உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதா? உங்க ஈர்ப்பு விதி பயிற்சியோட இந்த ஒரு டெக்னிக்கும் சேர்த்து செய்யுங்க. நீங்க நினைச்சது எதுவா இருந்தாலும் உங்களை வந்தடைகிறது உறுதி. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாம ஈர்ப்பு விதி பயிற்சிகள்ல நிறைய பயிற்சிகள் செய்வோம். அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், நன்றி எழுதுதல், இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் பண்ணுவோம். அது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி இருக்குங்க. அதுதான் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன். தண்ணீரோட சக்தியை கொண்டு நம்மளோட ஈர்ப்பு விதி பயிற்சியை இன்னும் சுலபமாக நம்மளால மாற்றிக்க முடியும். தண்ணீர் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம அத்தியாவசியமா பயன்படுத்தக்கூடிய பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுங்க. நீரின்றி அமையாத உலகன்று வள்ளுவர் பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காரு. உலகம் மட்டும் இல்லைங்க, நம்மளுமே கூட நீர் இல்லைன்னா இருக்க மாட்டோம். நம்ம உடம்புல 70% தண்ணி தாங்க இருக்கு. நம்ம உடம்புல அவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி இருக்கிறதுனாலதான் எல்லா உடல் உறுப்புகளும் தன்னிச்சையா நல்லபடியா ஆரோக்கியமா வேலை பார்க்குது. ஒருவேளை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு மன அழுத்தம், உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க. தண்ணீர் குடிக்க நம்ம மறந்துட்டோம்னா உடம்பு நம்மள மறந்துடுங்க. அந்த அளவுக்கு நமக்கு உள்ளும் வெளியிலும் தண்ணின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் கருவுல நம்மளை உருவாக்குனதே தண்ணி தான். தண்ணி குடம்னு சொல்லக்கூடிய பனிக்குடம் உடைஞ்சுதான் நம்ம பிறக்கிறோம். வளர்ந்த பின்னாடி கடைசியா இறந்த பின்னாடி நம்மளோட அஸ்திய சாம்பல்ல தண்ணீரை தான் கரைக்கிறாங்க. ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும், இறந்த பின்னாடியும் கூட தண்ணிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு தொடர்ந்துட்டே இருக்குங்க. தண்ணீருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குங்க. அதனால தான் அந்த காலத்துல முனிவர்கள் எல்லாருமே கையில எப்பவுமே தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியை வச்சு ஒருத்தரை வாழ்த்தணுனாலையும் இல்லை ஒருத்தர் சபிக்கணுனாலையும் பயன்படுத்திப்பாங்க. இப்போ ஒருத்தங்களை சபிக்கணும்னு வைங்களேன், அந்த தண்ணியை கையில எடுத்து அவங்க என்ன சாபம் கொடுக்கணுமோ அந்த சாபத்தை சொல்லி அந்த தண்ணியில இந்த வார்த்தைகளை பதிய வச்சு அவங்க மேல தெளிச்சிட்டாங்கன்னா அது அப்படியே நடந்துடுங்க. இதுக்கு காரணம் அந்த தண்ணியில பதியக்கூடிய சக்தி இருக்கிறதுனாலதான் அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படியே அதை உள்வாங்கிட்டு யார் மேல தெளிக்கிறாங்களோ அதை அப்படியே அவங்களுக்கு நடத்தி காட்டுது. வழிபாட்டு தலங்கள், கோவில், மசூதி, சர்ச்சு, எந்த மதமா இருந்தாலும் எல்லாரும் தண்ணீருக்கு ரொம்ப சக்தி இருக்குன்றது தான் நமக்கு உணர்த்துறாங்க. கோவில்கள்ல தீர்த்தம் கொடுக்குறாங்க, கோவில்ல குளிக்க சொல்றாங்க. புனித யாத்திரை போறவங்க எல்லாருமே அங்கிருந்து தண்ணீரை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி புனிதமான தலங்கள்ல இருந்து கொண்டு வர தண்ணியில நல்ல வார்த்தைகள், மந்திரங்கள் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறதுனால அந்த வார்த்தைகளும் மந்திரங்களும் தண்ணியில பதிவாகி இருக்குங்க. அதை எல்லாரும் மேக்சிமம் வீட்டுல வச்சிருப்பாங்க. யாருக்காவது உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா அந்த தண்ணியே குடிக்க சொல்லுவாங்க. அந்த தண்ணி குடிச்சதும் அவங்க உடம்புல இருக்கிற வியாதி எல்லாமே பறந்து போயிடுங்க. அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இதை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது எல்லாத்துக்கும் காரணம் அங்கே உள்ள படித்த மந்திரங்களோ நல்ல வார்த்தைகளோ அந்த தண்ணியில் பதிவாயிருக்கிறதுக்காக காரணம். கோவில் இருந்து கொண்டு வரக்கூடிய தீர்த்தம் இதெல்லாமே வீட்டில் தெளிச்சு விடுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் அந்த தண்ணியை தெளிக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, கெட்ட சக்தி எல்லாமே வெளியில போயிட்டு அந்த தண்ணியில உள்ள நல்ல வார்த்தைகள், நல்ல அதிர்வுகள் எல்லாமே வீட்டில் இருக்குங்க. நல்ல சக்திகள் வீட்டில் பரவி இருக்கும். அதனாலதான் கோவிலிருந்து கொண்டு வரக்கூடிய தீர்த்தத்தை வீட்டில் தெளிச்சு விடுங்கன்னு சொல்லுவாங்க. தண்ணீருக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்குங்க. நம்ம இந்த தண்ணீரோட சக்தியை நமக்கு சாதகமா பயன்படுத்தி நம்ம ஆசைப்பட்டதை எப்படி அடையலான்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணீருக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்கு. நம்ம சொல்றது எல்லாமே அதுல பதிவாகுதுன்றத நிரூபிக்கிறதுக்காக ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் எமர்டோன்ற ஒருத்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாருங்க. அவரு 2 கப் எடுத்துக்கிறாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு தனித்தனியா 2 ஈக்குவல் இருக்கிற மாதிரி 2 கண்ணாடி கப்ல தண்ணீரால் நிரப்புறாருங்க. நிரப்பிட்டு ஒரு கப்ல அன்பு, அதாவது லவ் அப்படின்ற வார்த்தையை எழுதி ஒட்டிடுறாரு. இன்னொரு கப்ல நான் உன்னை வெறுக்கிறேன், ரொம்ப ஹேட் அண்ட் முட்டாள், இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகளை எழுதி ஒட்டுறாருங்க. ஒட்டினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியில அந்த நல்ல வார்த்தைகள் எழுதின தண்ணியில எடுத்து நன்றி, அன்பு, இந்த மாதிரி நல்ல நேர்மறையான வார்த்தைகளை அந்த தண்ணியில பேசுறாரு. அதே மாதிரி இந்த நெகட்டிவா எழுதின அந்த தண்ணியில எடுத்து முட்டாள், கோபம், பழி வாங்குதல், பொறாமை, கஷ்டம், கடன், வருத்தம், கவலை,
இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவான வார்த்தைகளை பேசுகிறாரு. பேசினதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை உறைய வைக்கிறாருங்க. ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பார்த்து அவர் ஆச்சரியப்படுறாரு. நன்றி, அன்பு, இந்த மாதிரி நேர்மறையாக எழுதப்பட்ட தண்ணீரை ரொம்ப அழகான பூக்களை போல் ரொம்ப அழகான வடிவங்களை அது கொடுத்துருக்குங்க. அதோட அந்த தண்ணியோட தன்மையும் ரொம்ப சுத்தமானதாக புனிதமானதாக மாறியிருக்கு. அதே மாதிரி முட்டாள் இல்லை வெறுக்கிறேன் இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை எழுதின தண்ணியை அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப மோசமான ஒரு அருவருப்பான வடிவங்களே இல்லாத அளவுக்கு அது ரொம்ப மோசமாக காமிச்சிருக்குங்க. அதோட அந்த தண்ணி சீக்கிரம் கெட்டும் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு, தண்ணீர் உயிரற்றது கிடையாது. நம்மளோட உணர்வுகளையும் வார்த்தைகளின் அதிர்வுகளையும் பதிய செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதமா தண்ணீரை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாருங்க. நம்மளோட உடம்புல 70% தண்ணி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுகிறோமோ அது நேரடியாக நம்ம உடம்புலையும் நிஜத்துலையும் நடக்குதுங்க. ஆனால் பெரும்பாலும் நம்ம நெகட்டிவாகவே அந்த மாதிரி பேசுறதுனால தான் நெகட்டிவான விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சின்ன தலைவலியாக இருந்தால் கூட நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கும்னா, இதுவாக இருக்குமோ, ரொம்ப பெரிய ஒரு வியாதியாக இருக்குமோ, அதுவாக இருக்குமோ அப்படின்னு பயந்து பயந்து கடைசியில் நம்ம பயப்பட்ட மாதிரியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு காரணம் நம்ம பயந்த அந்த எண்ணங்கள் தாங்க. நம்ம பயந்த மாதிரி அது நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. தண்ணீர்கிட்ட ரொம்ப மரியாதையோடும் அன்போடும் பாசிட்டிவாக பேசுங்க. தண்ணீருக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இருக்குதுங்க. நீங்கள் பேசும் வார்த்தைகள் உணர்வுகள் எல்லாம் நல்ல அதிர்வுகளாக உங்களையே வந்தடையும். நம்மளோட எண்ணங்களை மாற்றக்கூடிய சக்தியும் தண்ணீருக்கு இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு கவலையாக இல்லை ஏதோ ரொம்ப வருத்தமாக இருக்கீங்கன்னு வைங்களேன், போய் குளிச்சுட்டு வந்த உடனே அந்த உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ டென்ஷனாக அவ்வளோ கவலையாக இருந்த அந்த அந்த எண்ணமே உங்களுக்கு இருக்காது. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருப்பீங்க. அதனால தான் ஏதாவது இறப்பு இந்த மாதிரி நடந்த வீட்டில் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் இல்லை 1 வருஷத்தில் போய் நீர்நிலைகளில் ஏதாச்சும் ஒரு நீரில் போய் தலையை முழுகிட்டு இந்த மாதிரி வர சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கெட்ட நெகட்டிவான அந்த எனர்ஜி நம்ம கிட்ட இருந்து விலகி போகணுன்றதுக்காக தான். நம்ம ஒன்ஸ் குளிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், நமக்கு ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி புத்துணர்வு கிடைச்ச மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார். ரொம்ப கோவமாக ரொம்ப பதட்டமாக இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணி நம்ம குடிச்சோம்னாலே நம்மளோட பதற்றம் கோவத்தோட அளவு பாதிக்கு பாதி முக்கால்வாசி குறைஞ்சிருங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப கோவமாக ரொம்ப பதட்டமாக ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரு கிளாஸ் தண்ணியை நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களோட கோவம், உங்களோட பதற்றம், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு பாதிக்கு மேலே நல்லா குறையிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம நினச்சதை எல்லாத்தையும் அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதுக்கான மெத்தட்ஸ் என்ன இருக்குன்றதை பார்ப்போங்க. 2 மெத்தட் இருக்குது. உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்பர் 1 கப் மெத்தட். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதை உங்கள் கையால் பிடிச்சிக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு இல்லை ஃபுல்லாக நீங்கள் குடிக்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க. நீங்கள் பிடிச்சிருக்கிற கண்ணாடி டம்ளரை உங்களோட கனவு, ஆசைகள், இலக்குகள், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த தண்ணிக்கிட்ட சொல்லுங்கள். இல்லை மனசில் வாய்விட்டு சொல்ல முடியல கூட மனசில் நினச்சா கூட ஓகே தான். 1 தான் சொல்லணும், 2 விஷயம் தான் சொல்லணும்னா எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. உங்களோட ஆசைகள் எல்லாமே நீங்கள் எத்தனை இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். இல்லை உங்களுக்கு இப்போ உடனடியாக தேவைப்படுது, எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுது அப்படின்னா அந்த விஷயத்த கூட நீங்கள் சொல்லலாம். இது கண்ணாடி டம்ளர் தான் யூஸ் பண்ணணுமானா கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த டம்ளர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாட்டர் கேன் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் கையில் தண்ணி இருக்கணும், அவ்வளோதாங்க கான்செப்ட். அந்த தண்ணிக்கிட்ட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம் மனசை அமைதிப்படுத்தி நேர்மறையான வார்த்தைகளை, பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் செழிப்பாக வாழ்கிறேன், நான் ஆரோக்கியமாக வாழ்கிறேன், நான் நினச்ச எல்லாமே நடக்கிறதுக்கு ரொம்ப நன்றி, நான் பணக்காரனாக இருக்கிறேன், எல்லா செல்வ வளங்களும் என்னிடம் இருக்கின்றன. இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்னெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் பாசிட்டிவாக பேசுங்க. உங்களோட ஆசைகள் எல்லாத்தையும் தலைகளை சொன்னதுக்கப்புறம் நன்றி அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. நீங்கள் சொன்ன அனைத்து நேர்மறையான வார்த்தைகளையும் தண்ணீரில் பதிவாகி நல்ல அதிர்வுகளாக உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுங்க.
அந்த மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே போகும்போது உங்களை சுற்றியும் ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்கள் உருவாக்குவீங்க. டெய்லியும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இதுக்கு எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம். நீங்கள் எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ ஒரு நிமிஷம் அதை கையில் வச்சு உங்கள் ஆசைகள் ஏதாச்சும் ஒன்று நினச்சா கூட ஓகே தான். உங்கள் ஆசைகள் கனவுகளை நினச்சிட்டு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துட்டு நன்றின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை குடிங்க. 21 நாள் தொடர்ந்து இதை நீங்கள் செய்யுங்க. நீங்களே மாற்றத்தை உணர்வீங்க. நம்பர் 2 கப் மெத்தட். இதுவும் 1 கப் மெத்தட் மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் தாங்க. இதில் நீங்கள் இப்போ எந்த நிலையில் இருக்கீங்களோ அதில் இருந்து நீங்கள் விரும்புகிற ஒரு புதிய நிலைக்கு மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த டெக்னிக் இது. 2 கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் பாசிட்டிவான வார்த்தைகளை எழுதி ஒட்டுங்க. இன்னொரு டம்ளரில் இப்போது நீங்கள் ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ, கஷ்டமாக இருக்கேன், கடனில் இருக்கேன், உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் நெகட்டிவாகவே எழுதுங்க. ஒரு டம்ளரில் ஃபுல்லாக நெகட்டிவாக எழுதி ஒட்டுங்க. அந்த டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. நெகட்டிவாக எழுதின தண்ணியை உங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு இப்போ உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது? காசு இல்லை உங்ககிட்ட, ஆரோக்கியமான உடம்பு இல்லை, உங்களுக்கு இது என்னெல்லாம் இல்லை, எதுக்காகலாம் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களோ, எதுக்காகலாம் நீங்கள் கவலைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் நெகட்டிவாகவே நினைங்க. நினச்சதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவாக எழுதின அந்த கப்பில் அந்த தண்ணியை ஊற்றுங்க. அப்படி ஊற்றும்போது உங்களோட நெகட்டிவான வாழ்க்கையிலேருந்து ஒரு பாசிட்டிவான நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருங்காலத்தில் நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போன மாதிரி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். உங்கள் கஷ்டம்லாம் மறைஞ்சு இப்போ நீங்கள் ஆசைப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி மனசார நினச்சி நன்றின்னு சொல்லிட்டு அந்த பாசிட்டிவாக எழுதின அந்த கப்பில் இருக்கிற தண்ணியை நீங்கள் குடிச்சிருங்க. நெகட்டிவாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்போ பாசிட்டிவாக மாற்றப்பட்டு உங்களுக்கு நல்ல அதிர்வை நீங்கள் குடிக்கிறது மூலிமா உங்களுக்கு உருவாக்குங்க. இதே தான் ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரே கப் தண்ணியில் பாசிட்டிவாக பேசிட்டு நீங்கள் அதை குடிச்சிடணும். இந்த 2 கப் மெத்தடில் நெகட்டிவாக எழுதிட்டு இல்லை நெகட்டிவாக அந்த கப்பை பிடிச்சி நெகட்டிவாக நீங்கள் நினச்சா கூட ஓகே தான். நினச்சிது அதை இன்னொரு கப்புக்கு நீங்கள் தண்ணியை மாற்றணுங்க. மாற்றி தான் குடிக்கணும். இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை தொடர்ந்து 21 நாள் செய்யுங்க. நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உருவாகும். அந்த வைப்ரேஷன் பிரபஞ்சன்கிட்ட நல்ல தொடர்பை உங்களுக்கு ஏற்படுத்தி ஒரு நல்ல கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி நீங்கள் நினச்சது எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு உடனே நடத்தி கொடுக்குங்க. நீங்கள் இதில் நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக இதுக்கு பலன் இருக்குது. நீங்கள் எப்போவுமே செய்யக்கூடிய ஈர்ப்புதி பயிற்சிகளான அஃபர்மேஷன், விசுவலைசேஷன் இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனை தொடர்ந்து செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.